மழைக்கு கூட இந்த பக்கம் நம்ம திரும்பி பார்த்தது கிடையாது. நம்மளே இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சுட்டாங்களே. அன் டைமில் காய்கறி வண்டி எடுத்துகிட்டு வந்தது ஒரு குத்தமா? நான் காய்கறி விற்ற மாதிரி ஏன்டா 10 மணிக்கு காய்கறி விற்கிறேன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டாங்க. உள்ளே போகணும்னு நினச்சாலே அடி மனசெல்லாம் பதறது. எப்படி நீ தான் மாடசாமியா? ஆமாம் சார். போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு திருத்துன்னு முடிச்சுட்டு வெளியே நிற்கிறேன். அன் டைமில் காய்கறி விற்கிறேன்னு திருட்டு வேலை பார்க்குறியாண்ணா? ஐயோ சார், என்ன சார் இப்படிலாம் கேட்குறீங்க? நான் காய்கறி மட்டும்தான் விற்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார். யோ, தப்பு பண்ணுறவன் தான் ஏன் உள்ளே வரதுக்கு பயப்படணும்? நீ எதுக்கே பயப்படுறப்போ? சார், போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வராதவன் முத வந்தால் கூட பயப்படுவான் சார். சார், என் வாழ்க்கையில் நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வந்தது இல்லை சார். உள்ளே வரணும்னு நினச்சாலே பயமாக இருக்குது சார். ஐயோ, பயப்படாமல் வாயா, மேடம் உனக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தப்பு பண்ணல சார். ஐயோ மாடசாமி, ஏன் இப்படி பதற? சும்மா விசாரிச்சுட்டு விட்டுருவாங்க சார். உள்ள வந்தா அடிக்க மாட்டீங்கல்ல? மாடசாமி, நாங்கன்னா அடிக்கிற வேலை மட்டுமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லவங்க யாரு கெட்டவன் யாருன்னு எங்களுக்கு தெரியுங்க. வாயா சார், இப்படிலாம் கூப்பிட்டுட்டு போய் அடிக்க மாட்டீங்கல்ல? மாடசாமி, வெளில நின்று இப்படி திருத்துன்னு முழிச்சிட்டு இருந்தாலும் ஈர்த்துட்டு போய் அடிப்பாங்க ஐயா. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படியே முறைக்க போலீஸ் ஸ்டேஷனே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் யாருக்கு இருந்தாலும் டவுட் வரதான் செய்யும். ஐயோ, உள்ள வந்து மேடத்திட்ட பேசி வண்டி வாங்கிட்டு போயா. காலையிலேயே காய்கறி வண்டி எடுத்துட்டு பொழப்புக்கு போறேன் ஐயா. வண்டி எடுத்துக்கிட்டு பொழப்ப பாப்பியா? என்னவோ உள்ள வரதுக்கு பயந்துக்கிட்டு இப்படி முடிச்சுக்கிட்டு திருத்துன்னு நிக்கிறேன். சார், உங்களை நம்பிதான் சார் நான் உள்ள வரேன். சரி நான் பாத்துக்கிறேன், வாணி. உங்களை நம்பி போலாமா? இப்படியே பேசிக்கிட்டு இங்கே நின்னா நான் சொன்னதுதான் நடக்க போகுது. சார், ஏன் சார் பயமுறுத்துறீங்க? வரேன் சார். ஏட்டையா, யார் இருந்தாலே? மேடம், நம்ம கான்ஸ்டபிள்லாம் நைட்டுக்கு ஒரு காய்கறி வண்டி எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அது இவரோட வண்டி தான் மேடம். யோ, நீ தான் மாடசாமியா? நைட்டு 10 மணி வரைக்கும் காய்கறி விற்ப? காய்கறி மட்டும் தான் விற்கிறியா, இல்ல வேற ஏதாவது கஞ்சா இது மாதிரி ஏதாச்சும் விற்கிறியா? ஐயோ மேடம், நீங்க நினைக்கிற ஆள் மாதிரி நான் கிடையாது. நான் காய்கறி மட்டும்தான் மேடம் விற்கிறேன். யோ, காய்கறி விற்கிற நீ 10 மணி வரைக்கும் ஏன் எல்லாத்தையும் சுத்தி வர நீ? மேடம், ரொம்ப தூரம் போய் காய்கறி விற்கிறது திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு லேட் ஆகுது மேடம். அதான் அந்த டைம்ல எடுத்துட்டு வந்த வண்டியை. மேடம், நான் வண்டியை ரொம்ப தரவா செக் பண்ணிட்டேன். காய்கறி மட்டும்தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. ஏட்டையா, கரெக்டா தானே செக் பண்ணீங்க? பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருப்பது ஏட்டையா? இல்ல மேடம், நான் தரவா செக் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சாவியை கொடுத்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு போயிடுவாரு. ஏட்டையா, உங்களை நம்பி தான் நான் வண்டியை கொடுக்குறேன். நீங்க தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு சொல்லிவிட்டேன். மறுசாமி, சந்தேகப்படுற மாதிரி அந்த டைம்ல காய்கறி வண்டி எடுத்துட்டு நீ எங்கேயும் போக கூடாது. நைட் 8 மணிக்கெல்லாம் காய்கறி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடியா? நாங்கன்னு இல்ல, வேற எந்த ஏரியா போலீஸ் இருந்தாலும் உன் மேல சந்தேகப்பட்டு வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. சரிங்க மேடம், இனிமே 8 மணிக்கெல்லாம் நான் வீட்டுக்கு போயிடுறேன் மேடம். இனிமே அன் டைம்ல எல்லாம் போக மாட்டேன். சரி, அடுத்த வாட்டி இந்த பிரச்சனை வராம பாத்துங்க. ஏட்டையா, இவர்கிட்ட சாவி கொடுத்து அனுப்புங்க, வண்டி எடுத்துட்டு போட்டோம். ஓகே மேடம். சரி, வண்டி கொடுத்து அனுப்புங்க, எடுத்துட்டு போட்டோம். சார், நான் கூட முத போலீஸ் ஸ்டேஷன் வரமே ஏதாவது அடிச்சு போடுவாங்கன்னு பயந்துகிட்டு நின்னேன் சார். ஐயோ மாடசாமி, போலீஸ் ஸ்டேஷனை என்ன நினைச்சிட்டு இருக்க? தப்பு பண்றவங்க மட்டும்தான் பார்த்து பயப்படணும். ஒன்ன மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பயம் இருக்கதான் சார் செய்யுது. மாடசாமி, உன் வண்டி போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தான் இருக்கு, எடுத்துட்டு போயா. சார், சாவி? சாவி எல்லாம் வண்டியில தான் இருக்கு, எடுத்துட்டு போயா. சார், நைட்டு ஃபுல்லா சாவி வண்டியிலே தான் இருந்ததா? ஆமா மாடசாமி, நீ எங்க இருக்குன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல யாராச்சும் வண்டியை தூக்கிட்டு போயிடுவாங்களா? அப்புறம் எதுக்கு நாங்க எங்க போலீஸ் இருக்கோம்? சார், நானும் டிவி நியூஸ்லாம் பார்த்துருக்கேன் சார். போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து வண்டியை தூக்கிட்டு போனவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க. நீங்கள் என்னவே என் வண்டியை இப்படி போட்டுட்டீங்க? அதுவும் புது வண்டி சார். 10-15 நாள் தான் சார் ஆகுது வண்டி வாங்கியேன். வண்டி நல்லா தான் இருக்கு, நான் இப்போ கூட பார்த்துட்டு தான் வந்தேன். சரிங்க சார், எதுவும் சொல்கிறீங்க? விட்டா அழுதுருவோம் இருக்கு. உன் வண்டி நல்லா தான் இருக்கு, வாயா. சரிங்க சார். சார், பரவாயில்ல சார், என் காய்கறிலேருந்து அப்படியே இருக்கு சார் வண்டியில். நாங்களும் போலீஸ்காரங்க, ஏன் திருட்டு போய் நினச்சிக்கிட்டே நீ உன் காய்கறி எல்லாம் அள்ளிட்டு போகிறதுக்கு? சார், கோவப்படாதீங்க. எல்லா போலீஸ்கார மாதிரி நாங்கள் இல்லையா? சாரி சார், உங்களுக்கு காய்கறி தேவைப்பட்டா நாங்கள் கேட்டு வாங்கிக்கிறோம். என்ன சார்? மாடசாமி, காமெடிக்கு சொன்னையா? சரி, எனக்கெல்லாம் காய்கறி வேணாம், நீ வண்டி எடுத்துக்கிட்டு போயா. சார், உங்களுக்கு இல்லாத காய்கறியா சார்? சார், உங்க வீடு எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. வீட்டில் நான் உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கொடுத்துட்டு போறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாடசாமி, நீ வண்டி எடுத்துட்டு உன் பழப்ப பாரு. சார், பரவாயில்ல சார், வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க. என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? சார், எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு இது கூட பண்ண மாட்டேனா சார்? நான் லஞ்சம் வாங்காத போலீஸியா? மற்றவங்க மாதிரி என்ன நினைச்சிக்காத நீ. ₹1 கூட அடுத்தவங்க காசு என்கிட்ட இருக்கக்கூடாது நினைக்கிறா இல்லையா? நீ என்ன காய்கறி ஃப்ரீயா கொடுத்துட்டு போறேங்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், உன் பழப்ப போய் பாரு. எல்லா போலீஸும் கெட்டவங்க இல்லை சார், அது நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா, வண்டி எடுத்துட்டு கிளம்பு. உன் மேலே தப்பு இல்லாமல் ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா எனக்கு ஃபோன் பண்ணியா, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார், நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷம் சார். சரி, அந்த ஸ்டேஷன் உள்ள வேலை இருக்கியா? நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு. சரிங்க சார். உலகத்தில் நல்ல போலீஸும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம காய்கறி ஒன்று கூட குறையிலையே. இனிமேல் 8 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும். தனியாக உட்காந்துருக்கியா தேவரா? என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா? நீ கூப்பிடுற வரைக்கும் நான் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஏம்மா, டைம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கம்மா. சாரிங்க, நான் வாட்சி கட்டல.
வாட்ச் தான் கட்டல, ஃபோனை பார்த்தாச்சும் டைம் சொல்லுங்களாமா. சாரி, நான் ஃபோன் எடுத்துட்டு வரல. ஏய் காயத்ரி, திரும்ப இவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்க, நீ என்னவோ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. நீ அங்க வரும்போதே நான் பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் ஏன் நான் கூப்பிட்டு நீ திரும்பி பார்க்கல? எப்படி என்ன கூப்பிட்டு நீ? ஏன் நல்லா தான் கூப்பிட்டேன். ஆடு மாடு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு நல்லா தான் கூப்பிட்டுன்னு சொல்ற நீ. சரி சரி, இனிமே அப்படி கூப்பிடல. உன்னை எப்படி கூப்பிட்டா உனக்கு பிடிக்குன்னு சொல்லு, நான் இனிமே அப்படியே கூப்பிடுறேன். நீ எப்படியும் கூப்பிட வேணாம், பேரை சொல்லி கூப்பிட்டு, அதுவே போதும். டென்ஷன் ஆயிட்டா போல் இருக்கு. எங்க சந்தோஷ் அருணாலங்கானோ, நீ மட்டும் தனியா வந்திருக்க? அவனுங்க கடையில் ஏதோ வாங்கிட்டு இருக்கானுங்க, அங்கிருந்து உன்னை பார்த்தேனா, அதான் நான் மட்டும் வந்தேன். சரி சந்தி, அங்கே நீ மட்டும் தனியாக உட்காந்துருக்க? அவ இன்னைக்கு காலேஜ் லீவு. சரி சரி, ஒன்றை நல்லா பேசுறாளா? நல்லா தான் பேசுறா, இருந்தாலும் அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். கொஞ்ச நாள் ஆனா செய்ய வேணும். சரி சரி. சரி, எங்க ஊருக்கு நீ வேலைக்கு வரியே, எங்க அப்பா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாரா? அதான் எங்களை திட்டினில, அன்னைக்கு ஒரு நாள் தான் அப்படி வந்து பேசினாரு, அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் தொலை பண்ணல. சரி சரி. காயத்ரி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. அது வந்து அது என்ன மச்சான், ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஏன்டா அதுக்குள்ள வந்த? டேய், உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுமான்னு கேட்க வந்தேன்டா. சித்து, ஏன் இப்ப அவங்கிட்ட கோபப்பட்டு பேசுற? எங்களுக்கு ஒன்றும் வேணாம், ஃபர்ஸ்ட் நீ போ. டேய், அப்படிலாம் போக முடியாதுடா உங்களை விட்டுட்டு. சரி, காயத்ரி கிட்ட ஏதோ சொல்லுன்னு சொன்னிய, சொல்லுடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, நான் அப்புறமா கூட காயத்ரி கிட்ட சொல்லிக்கிறேன். நீ போய் கடையில் போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போ. டேய், எனக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் நான் சாப்பிட்டுட்டேன்டா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்க தான் வந்தேன். சரி சரி, அதை விடு, நீ ஏதோ பேசுன்னு சொன்னியா, அவகிட்ட சொல்லு. பிள்ளை போகாது போல் இருக்கேன். நான் போக மாட்டேன் மச்சான், நீ சொல்றதை கேட்காம நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். நீ போற வரைக்கும் அப்ப நான் சொல்லவே மாட்டேன்டா. நான் அதை உன் பக்கத்துல இருந்து உட்காந்து பாக்குறேன்டா, நீ சொல்றியா இல்லையான்னு. என்னடா முறைக்கிற? நீ எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் மச்சான். டேய், நீ எங்கேயும் போவானாடா, இங்கேயும் உட்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மச்சான், நீ சொன்ன மாதிரி நான் எங்கேயாச்சும் போவேனா? டேய், லவ்வர்ஸ் பேசிட்டு இருக்கோண்டா. சரி, லவ்வருங்கிறிய, ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? மச்சான், மற்ற லவ்வர்ஸ் மாதிரி நாங்கள் கிடையாதுடா, எங்களுக்குலாம் அது தேவையே இல்லை. அப்படியா? ஒரு நிமிஷம் இரு. காயு, சித்து உனக்கு யாரு? சித்து எனக்கு ஃப்ரெண்டு. பாத்தியா மச்சான், நீ இன்னும் ஃப்ரெண்டு தான். ப்ரொமோஷன் வேணா ப்ரப்போஸ் பண்ணுடா. ஏன்டா அவளையே முறைச்சிட்டு உட்காந்துருக்க? நான் ஒன்றும் முறைக்கலையா, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். மச்சி, உனக்கு பதிலாக நான் வேணா சொல்லவா? டே தம்பி, வந்தியா, ஸ்நாக்ஸை சாப்பிட்டியா, போனியான்னு இரு. எனக்காக நீ ஒன்றும் சாப்பிட வேணாம், கிளம்பு கிளம்பு. டேய், உனக்கு உதவி பண்ண தானே கேட்டேன். உன் உதவி எனக்கு தேவையில்ல மச்சான். டேய், நல்லா யோசிச்சு சொல்லு, என் ஹெல்ப் உனக்கு வேணாமா? நல்லா யோசிச்சுட்டேன், உன் ஹெல்ப் எனக்கு தேவையே இல்லை. நானே தேடி வந்து உதவி பண்றேன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிற. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவோம் மச்சி நீனு. பரவாயில்ல, நான் தானே வருத்தப்படுறேன், வருத்தப்பட்டுக்கிட்டு போறேன். நக்கலு. ஆமாண்டா மச்சி, கொஞ்சோண்டு. இருக்கட்டும்டா, என்னைக்காவது என்ன தேடி வருவ, அன்னைக்கு பாத்துக்கிறேன் உன்ன. நான் எதுக்கு ஒன்ன தரணும்? இருக்கட்டும் இருக்கட்டும், இது எவ்வளவு நாள் இப்படியே போகுதுன்னு பாக்குறேன். சரி சித்து, இன்னைக்கு எங்க அப்பா அழைச்சிட்டு போக வரேன்னு சொல்லிருக்காங்க, நான் அப்படி போய் நிக்கிறேன். உங்களை பார்த்தா அவர் இன்னும் டென்ஷன் ஆவாரு. சித்து, இப்பெல்லாம் உங்க அப்பாவுக்கு பயப்படுறதே இல்ல. உங்க அப்பா வந்து இங்கே அழைச்சிட்டு போட்டோம், நீ அங்க போய் தனியா நிக்கிறேங்கிற. டேய், நான் எப்படா வந்துட்டு அப்படி சொன்னேன்? மச்சான், அன்னைக்கு ராமபுரம் போனப்ப நீ தானே அப்படி சொன்ன. டேய், அன்னைக்கு வேலைக்கு போறப்ப பிரச்சனை பண்ணாரு, அதனால அப்படி சொன்னேன். இன்னைக்கு மட்டும் நம்ம எல்லாம் ஒண்ணா உட்காந்துருது பார்த்தாரு உங்க அப்பா, அவ்வளவுதான் மச்சி. காய், உங்க அப்பா வந்துட போறாரு, நீ அங்க போய் நில்லு. சரி சித்து. டேய், அன்னைக்கு என்னவா அவ்வளவு தைரியமா பேசுன, இன்னைக்கு ஏன்டா இப்படி பயப்படுற? மச்சி, அன்னைக்கு வேலைக்கு போனோம்டா, அதனால அப்படி பேசுனேன். இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட பார்த்தாருன்னா அவ்வளவுதான். சரி சித்து, எங்க அப்பா இனிமே வந்துருவாங்க, நாங்க போய் நிக்கிறேன். ஏய், வாடா, நம்மள அந்த எஜ்ல போய் உட்காரோம். மச்சி, காய்கறி நிக்கிறாள், அங்கேயே உட்கார சொல்ற. உனக்கு வர வர வாய்க்குள்ள அதிகமாயிட்டே போகுது. சரி சரி, டென்ஷன் ஆகாதடா. ஏன் மச்சான், அவங்க அப்பாவுக்கு மேல இவ்வளவு பையன் இருந்துட்டு அன்னைக்கு எப்படி அவ்வளவு தைரியமா பேசுன நீ? டேய், அவர்கிட்ட பயந்து பயந்து பேசிட்டு இருந்தா அதுவே நமக்கு மைனஸ் ஆகி இந்த பையனை மிரட்டனா பயந்துருவான்னு நினைச்சுக்க மாட்டாரு, அதான் அப்படி பேசுனா. ரொம்ப தெளிவா இருக்கடா நீ. அம்மா காயத்ரி, ரொம்ப நேரமா நிக்கிறியம்மா? இல்லப்பா, இப்பதான் வந்தேன். கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதை முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாமா, வீட்டுக்கு போலாம். சரிங்கப்பா, நானும் ரொம்ப நேரம் நிக்கல, இப்பதான்ப்பா வந்தேன். சரி சரி வாமா. ஒரு மணி நேரமா அவங்க கூட அரட்டை அடிச்சிட்டு இருந்தா, அவங்க அப்பா வந்தானே இப்பதான் வந்தேன்னு சொல்றா பாரு. ஒரு நேரத்துக்கு முன்னாடியே வந்தேன்னு சொல்லி அவட்ட அடி வாங்கணும். டேய், அவரு பொண்ணெல்லாம் ரோட்ல விட்டு அடிப்பாரா? அவளை அடிக்க மாட்டாரு மச்சி, என்னெல்லாம் அடிப்பாரு. ஏய், எதுக்குடா சிரிக்கிற? இவ்வளவு பயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பயம் இல்லாத மாதிரியே நடிக்கிற பாரு, அதுக்குதான் மச்சான் சிரிச்சேன். டேய், வர வர என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? என்ன மச்சான் டக்குன்னு இப்படி கேட்டுட்ட? எப்படிடா அதை என் வாயால சொல்லுவேன்? டேய் போடா. சரி சரிடா, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். மூஞ்ச தயவு செய்து இப்படி வச்சிட்டு இருக்காத. டேய், கொஞ்சமாவது சிரியாண்டா, அப்படியே உருன்னே உட்காந்துருக்க. ஏதோ காமெடிக்கு சொன்னாலும் சிரிப்பாங்கன்னு பேரு, நீ என்ன முறைக்கிற? என்னடா இப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மாதான்.
சும்மாவே இப்படி பாக்குறியே அதான் கேட்டேன். 10 கிலோ சதையை வச்சுக்கிட்டு என்னென்ன பேசுற நீ? நான் பேசினா எப்படா நீ சந்தோஷப்படுவ? காயத்ரி பேசினா தானே உனக்கு சந்தோஷமா இருக்கும். அதான் கரடி மாதிரி வந்து கெடுத்து விட்டுட்டியே. டேய் என்னை பார்த்தா நான் கரடி மாதிரியாடா இருக்கேன்? மச்சான் நீ கரடி மாதிரிலாம் இல்ல, ஓனா மாதிரி இருக்கு. டேய் கொஞ்சம் பார்த்து பேசுடா. உன்னை பார்த்து தான் பேசுறேன். இன்னும் கிட்ட வந்து பார்த்து பேசவா? டேய் இன்னும் கிட்ட வந்து பார்த்து பேசுறதுக்கு நீ என்ன என் லவ்வரா? சி போடா.